விலை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி எல்லாம் ஒரு டைம்ல ஒரு 28 ரூபா 30 ரூபாய்க்கு கூட விக்குது. சில சமயம் பார்த்தா 1 ரூபாய்க்கு விக்குது. கட்டுப்படி ஆகாம போயிருது. ஆனா இதுக்கெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் குளிர்சாதன கிடங்குகளை போட வேண்டும். அரசாங்கம் இதை செய்யலாம். விலை குறையும் பொழுது அதை அங்கே வைத்திருந்து விலை அதிகமாகும் போது விற்கக்கூடிய அளவிற்கு விவசாயிகளுக்கு அந்த வசதியை செய்து கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட திட்டங்களை எப்படியாவது விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட திட்டங்களை இன்றைக்கு கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையிலே நாம் வைத்திருக்கின்றோம். அதே போல அந்த பகுதியிலே கவுண்டம்பாளையம் பகுதியிலே இன்றைக்கு காட்டு யானை, காட்டு பன்றி இவைகளால் பெரிய தொல்லை இருக்கின்றது. அங்கு இருப்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் நாட்டிலே வாழுகின்றோமா காட்டிலே வாழுகின்றோமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த இடையூறுகள் இருக்கின்றன. இதுவரைக்கும் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ இந்த பிரச்சனைகளை கவனத்திலே எடுத்துக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் மாற்ற வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கடமையோடு அந்த உணர்வுகளோடு நாங்கள் இருக்கின்றோம். அதே போல கோவையில் இருக்கின்ற கோவை வடக்கு, கோவை தெற்கு, சிங்காநல்லூர் தொகுதி, கோவை வடக்கு தெற்கு தொகுதிகளிலே உள்ளே சிறு சிறு தொழில்கள், சிறு சிறு என்ஜினியரிங் தொழில்கள் 1-2 லேத்தை போட்டுக்கொண்டு இருக்கின்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு மின்சாரத்தை தொடர்ந்து பெறாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்குரிய உதவிகளை நாம் செய்ய வேண்டும். இந்த மின்சாரம் இதை போன்ற சிறு தொழில்களுக்கு தடையில்லாமல் கொடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு வெளிநாட்டிலிருந்து வருகின்ற கம்பெனிகளுக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுத்து மிக சொற்ப செலவிலே மின்சாரத்தையும் கொடுக்கின்றார்கள். இந்த நிலை இந்த சிறு தொழில்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு கம்பெனிக்கு கொடுக்கக்கூடிய மின்சாரத்தை நிறுத்தினால் கூட இத்தனை சிறு தொழில்களுக்கும் இன்றைக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்க முடியும். இதையெல்லாம் அரசாங்கத்திலே எடுத்துக்கொள்வதில்லை. அதே போல இன்றைக்கு சுற்றி இருக்கின்ற அத்தனை பகுதிகளிலும் இந்த 2-3 தொகுதிகளில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே வீடுகள் இல்லாமல் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு வீடு வேண்டும். ஹவுசிங் போர்டோ ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோ செய்தது போல தரமில்லாத வீடுகளை கட்டுவதை விட்டு தரமான வீடுகளை, தலைக்கு ஒரு வீடு, ஒரு குடும்பத்திற்கு ஒரு வீடாவது இருக்க வேண்டும். அதற்கான வசதிகளை நாம் செய்வோம். அதே போல சிங்காநல்லூர் தொகுதியில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சொன்னால் சிங்காநல்லூர் தொகுதி மிகச் சிறப்பான தொகுதி. அன்றைக்கு எத்தனையோ பஞ்சாலைகள் இருந்தன. அங்கிருக்கின்ற தொழிலாளர்கள் எல்லாம் வசதியாக இருந்தார்கள். இன்றைக்கு கோவையை சுற்றி பல பஞ்சாலைகள் வந்திருக்கின்றன. ஆனால் சிங்காநல்லூரிலே இருக்கின்ற தொழிலாளர்கள் வேலை செய்த அத்தனை பஞ்சாலைகளும் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. கோவை பாராளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிற்கின்ற திரு பிரபு அவர்களுடைய பஞ்சாலை அங்கே மூடப்பட்டிருக்கின்றது. நாட்டுக்கு சேவை செய்கிறேன் என்று வருகின்றவர், நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்றேன், இந்த தேசத்திற்கு சேவை செய்ய போகிறேன் என்று வருகிறவர் குறைந்தபட்சம் அவர்கள் பஞ்சாலைகளில் இருந்த தொழிலாளர்களையாவது சந்தோஷப்படுத்துகின்ற அளவிலே அந்த மில்லுகளை திறக்க வேண்டும், அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். திரு ஈஸ்வரன் அவர்களே, இந்த மக்களவை தேர்தலில் உங்களுடைய கொங்கு நாடு முன்னேற்ற பேரவை கட்சியின் வாக்குறுதிகளை தவிர தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஏதாவது வாக்குறுதிகள் தர விரும்புகிறீர்களா? இந்தியாவிலே தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர் என்று அழைக்கப்பட்ட கோவை மாநகரம் இன்றைக்கு அதனுடைய சிறப்புகளை எல்லாம் இழந்து உள்ளே இருக்கின்ற அத்துணை பஞ்சாலைகளும் மூடப்பட்ட கோவை இன்றைக்கு அந்த சிறப்பை இழந்திருக்கின்றது. இழந்த சிறப்பை திருப்பி பெற முடியும். இன்றைக்கு இங்கு கோவை மாநகரத்திலே விளைகின்ற பருத்தி உற்பத்தியை பெருக்குவதற்காக விஞ்ஞான ரீதியாக என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அரசாங்கம் இன்றைக்கு செய்ய தவறி இருக்கின்றது. அங்கே ஆத்தூரில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ராசி சீட்ஸ் என்று ஒரு தனிப்பட்ட மனிதர் செய்யக்கூடியதை கூட இங்கே அரசாங்கத்திலே எதையும் செய்யாமல் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பருத்தி உற்பத்தியை பெருக்கி மூடப்பட்டிருக்கின்ற பஞ்சாலைகளை திறந்து அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு திரும்பவும் வேலைகள் கிடைப்பதற்கான முயற்சிகளை நான் மேற்கொள்வேன். அதே போல இத்தனை ஆண்டு காலமாக நாம் சேவை நிறுவனங்களை, NGO என்று சொல்லப்படுகின்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை நடத்தி பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏழை மாணவர்களுக்கு படிப்பதற்கு உதவி, ஏழை குழந்தைகளுக்கு, ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதி உதவி, அப்படிப்பட்ட உதவிகளை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து செய்வோம். அதே போல கோவை மண்டலத்திலிருந்து இன்றைக்கு IAS IPS தேர்வுகளிலே தேர்வாவது குறைந்திருக்கின்றது. பழைய காலத்தை போல இன்றைக்கு கிடையாது. அதை அதிகப்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரு அரசியல்வாதியோ ஒரு மந்திரியோ செய்வதை விட
ஒரு IAS IPS அதிகாரி இந்த மண்டலத்திற்கு 30 ஆண்டுகளுக்கு மேல் சேவையை செய்ய முடியும். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் 5 IAS IPS அதிகாரிகளை உருவாக்கினால் கூட இந்த கோவை மண்டலம் முழுமையாக பயன்பெறும். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் IAS IPS படிக்க விரும்புகின்ற ஏழை மக்களுக்கு யாரால் செலவு செய்து படிக்க முடியாதோ அவர்களுக்கு உதவி செய்து குறைந்தபட்சம் 5 பேரையாவது அங்கே சிவில் சர்வீஸ் பரீட்சையை எழுதி வெற்றி பெறுவதற்கான உதவிகளை செய்வதற்கு நான் திட்டமிட்டிருக்கின்றேன். இந்த மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எந்த கட்சிக்கும் அல்லது என்ன நடக்கும் என்ற வியூகங்கள் ஏதாவது உள்ளதா? இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் தனிப்பட்ட எந்த கட்சியும் அங்க மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியாது. சரியாக சொன்னீர்கள். அப்படி ஆட்சி அமைக்க முடியாத பட்சத்திலே கொங்கு நாடு முன்னேற்ற பேரவையினுடைய 12 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரை ஆதரிக்கின்றார்களோ அவர்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அன்றைக்கு எங்களுடைய கொங்கு நாட்டை முன்னேற்றுகின்ற விஷயங்கள் அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய அளவிலே அங்கே ஆட்சியில் அமையப் போகிறவர்களை நிர்பந்தப்படுத்துவோம். ஏனென்றால் சில பேர் எங்களிடத்திலே கேள்வி கேட்கின்றார்கள், நீங்கள் அங்கே ஆட்சி அமைக்கப் போவதில்லை, எப்படி உங்கள் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று. இதுதான் நடக்கப் போகின்றது. நம்முடைய ஆதரவில்லாமல் அங்கே டெல்லியிலே ஆட்சி அமைக்க முடியாது. அப்படி அமைகின்ற ஆட்சியாளர்களிடத்திலே நம்முடைய கொங்கு நாட்டை முன்னேற்றுகின்ற அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றுவதற்கான உறுதிமொழியை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிப்போம். 5 வருட காலத்திற்கு ஒரு தொகுதியின் பிரதிநிதியாக மக்களவைக்கு அனுப்பி வைக்கப்படுகிற உறுப்பினர்கள் பொதுவாக மக்களவை கூடும் நாட்களில் அதிகமாக ஆஜராவதில்லை. அப்படியே அவர்கள் ஆஜரானாலும் கேள்வி பதில் விவாதங்களில் பங்கேற்பதில்லை. கொடுக்கப்படுகிற வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்துவதில்லை. இது போன்ற புகார்கள் மக்கள் மத்தியில் பரவலாக இருக்கிறதே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? வெற்றி பெறுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திற்கும் செல்வதில்லை, தொகுதியிலும் எந்த ஊருக்கும் செல்வதில்லை. இங்கே நமது பகுதியில் இங்கே எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால், நீலகிரி தொகுதியிலே தொடர்ந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு பிரபு அவர்கள் சென்ற 5 ஆண்டு காலத்திலே 3 முறை பாராளுமன்றத்திலே கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. பாராளுமன்ற தொகுதிக்கும் செல்லவில்லை, பாராளுமன்றத்திற்கும் செல்லவில்லை. மக்கள் இதை அத்தனை பேரும் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பொள்ளாச்சி தொகுதியிலே வெற்றி பெற்ற திரு கிருஷ்ணன் அவர்கள் இப்போது நீலகிரி தொகுதியிலே மாற்றி நிற்கின்றார். அவர் 5 ஆண்டு காலத்திலே வாயே திறக்கவில்லை என்பதுதான் செய்தி. இப்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற பின்னால் 5 ஆண்டு காலம் தொகுதி பக்கமும் வராமல், பாராளுமன்றத்திற்கும் செல்லாமல், தொகுதியில் இருக்கின்ற எந்த ஊருக்கும் செல்லாமல் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்கள் வெறுப்போடு பார்க்கின்றார்கள். அந்த வெறுப்புகளை தான் கொங்கு நாடு முன்னேற்ற பேரவைக்கு இன்றைக்கு ஆதரவாக மாற்றி இருக்கின்றார்கள். திரு பிரபு அவர்கள் பேசும் பொழுது 9வது முறையாக நான் பாராளுமன்ற தேர்தலிலே நிற்கின்றேன், 5 முறை வெற்றி பெற்றிருக்கின்றேன், எனக்கு மிகுந்த அனுபவம் இருக்கின்றது, எதிரிலே நிற்கின்றவர்களுக்கு பாராளுமன்றத்திலே அனுபவம் கிடையாது, அவர்களால் எதையும் செய்ய முடியாது என்ற பாணியிலே இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார். இவர் 5 முறை வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு சென்றாரா? பாராளுமன்றத்திலே ஏதாவது பேசினாரா? இந்த கொங்கு நாட்டு மக்களினுடைய குறைகளை அங்கே பாராளுமன்றத்திலே இவர் எழுப்பி இருக்கின்றாரா என்று பார்த்தால் எதையும் செய்யவில்லை. அப்படி பாராளுமன்றத்திற்கு செல்வதை விட செல்லாமல் இருப்பதே மேல். இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் மக்களுடைய கேள்வி. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு சிறுதுளி இருக்கின்றது, ராக் இருக்கின்றது, ரோட்டரி இருக்கின்றது, லயன்ஸ் கிளப் இருக்கின்றது, அதே போல நிறைய குடியிருப்போர் நலச்சங்கம் இருக்கின்றது. ஒரு சிறிய குடியிருப்போர் நலச்சங்கத்தில் இருக்கின்ற ஒரு கடைநிலையில் இருக்கின்ற ஒரு சாதாரண மனிதர் செய்கின்ற நல்ல சேவையை கூட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பகுதியிலே செய்யவில்லை என்பதுதான் அத்தனை பேருடைய எண்ணம். இதை மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற இவர்கள் இன்றைக்கு